பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர், அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் என்ன உருட்டு பார்த்தீங்களா? அதாவது ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அது வந்து இதோட அடையாளம் அதோட அடையாளம்னு ஒரு உருட்டு. ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற டீசர் வந்து கராத்தே பாபு அப்படின்ற ஒரு டீசர். படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ பார்க்குறதுக்கு முன்னாடி டீசரை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசலாம். ஓகே, உள்ளே போயிடலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனது கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரின் பழைய பெயரை தெரிந்து கொள்ள இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்? பெயரில் என்ன இருக்கிறது? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெயர்கள் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித தொடர்புகளின் அடிப்படை பகுதி. ஒரு நபரின் பெயர், அவரின் மூதாதையர் யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் என்ன உருட்டு பார்த்தீங்களா? அதாவது ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அது வந்து இதோட அடையாளம் அதோட அடையாளம்னு ஒரு உருட்டு. எனிவேஸ், பார்ப்போம். யார், அவர்கள் வரலாறு என்ன, அவர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்ன என்பதை பறைசாற்றும். ஒரு இனத்தின் தனித்துவத்தை முன்னே கொண்டு செல்லும் பேராற்றலை கொண்டது. பெயர்கள் இணைப்புகளை வளர்க்கலாம், உணர்ச்சிகளை கிளறலாம். பெயர்கள் நாம் யார், எங்கிருந்து வருகிறோம் என்பதற்கான சமிக்கைகள். மெட்ராஸ் மாகாணம் தமிழ்நாடாக மாறியதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. தமிழ்நாடு தமிழகமாகாமல் இருக்க பாதுகாத்துக் கொள்வதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் மிக அழகாக பேரின் முக்கியத்துவத்தை விளக்கி பேசினார். அவருடைய தமிழ் புலமைக்கு நான் என்றும் தாசனே. அவர் என்னுடைய பழைய பெயரை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சியே. சரி, என்னுடைய பெயருக்கு வருவோம். உங்கள் அனைவருக்கும் என்னை சண்முக பாபுவாக தான் தெரியும். ஆனால் எனக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது. 17 வருடங்களுக்கு முன் ஆர்கே நகர் மக்களால் எனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அது. அந்த பெயர் தான் என்று உங்கள் முன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது. அந்த பெயர் மாண்புமிகு படப்படப்பான படப்பிடிப்பு. ஓகே படத்தோட கருவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அதாவது டீசரோட கருவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றி பார்த்துடலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சுந்தர் ஆறுமுகம், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து KS செந்தில்குமார், ஹெட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து S கிரண்குமார், காஸ்ட் வந்து ரவி மோகன், தௌதி எஸ் ஜுவால், சக்தி வாசுதேவன், நான் நடுவில் கூட சக்தின்னு சொல்லியிருந்தேன்ல, பின்னாடி உட்காந்துட்டு இருந்தார், KS ரவிக்குமார், எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம KS, நாசர், VTV கணேஷ், சுப்பிரமணியம் சிவா, கவிதாலயா கிருஷ்ணன், பிரதீப் ஆண்டனி, ராஜா ராணி பாண்டியன், சந்தீப் ராஜ், நைஃப் நரேன், சிந்து பிரியா, அஜித் கோஷ், அரவிந்த், கல்கி ராஜா, ஸ்ரீதன்யா, ஆனந்தி, இளன், சாம் ஆண்டர்சன், வெற்றிவேல், நந்தினி செந்தமிழ். டைரக்டர் வந்து கணேஷ் கே பாபு. இவரை பற்றி சொல்லணும், ஆகையால் தான் நான் கொலை செய்தேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருப்பார்.
அதை தயவு செஞ்சு போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். பயங்கர ஒரு அதுக்குள்ளே நீங்கள் பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். ஒரு ஈரி ஃபீல் கொடுத்துருக்கோம். அதாவது ஒரு பதட்டமும் ஒரு நிதானமும் கலந்த ஒரு இமோஷன் கொடுத்துருப்பாரு அந்த ஷார்ட் ஃபிலிமில். 11-12 மினிட்ஸ் தான் அந்த ஷார்ட் ஃபிலிம். வர்த்து பாருங்கள் அதை. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் டாடா படத்தை பண்ணது அவர் தான். டாடா படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கணேஷ் பாபு கிட்ட நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த கராத்தே பாபு வந்து நிஜ கதையின் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்குன்றது எனக்கு தெரியல. பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இவர்கிட்ட நிஜமாலே நல்ல ஸ்டோரி டெல்லிங் இருக்கும். நல்ல நல்ல ரைட்டிங்கும் இருக்கும். ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் டைரக்டர்கிட்ட. மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ். சாம் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூ எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல இன்டர்வியூ. சாமோட மியூசிக் வந்து செகண்ட் டு நன் சூப்பராக இருக்கும். சாமோட மியூசிக் எல்லாம் அவர் ஒரு படம் பண்ணி அது ஹிட் ஆகாமல் இருந்ததே கிடையாது. அவர் எவ்வளோ சாங்ஸ் பண்ணாலும் அது ஹிட் ஆகிடும். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் விளையாடி இருப்பார். இந்த டீசர்லையும் பயங்கரமாக இருந்துச்சு. எடிட்டர் வந்து கதிரி ஷாலகேசன், ப்ரொடக்ஷன் டிசைனர் சண்முகராஜ், ஆக்ஷன் டைரக்டர் திலீப் சுப்ராயன், குரேட்டர்ஸ் வந்து ரத்னகுமாரும் பாக்கியம் சங்கரும். ரத்னகுமார் எல்லாருக்கும் தெரியும், லோகேஷ் கூட வேலை செய்கிறார்ல அவர். மற்றபடி இவ்வளோ தான் நம்மளோட காஸ்ட் அண்ட் க்ரூ. ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். இந்த டீசரில் வந்து நிஜமாலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரேஸ் பண்ணுற அளவுக்கு கொடுத்துருக்காரு. எல்லா இடத்துலையும் வந்து மாண்புமிகின் மியூசிக் டைரக்டருக்கு போட்ட விதமும் சரி, ஜெயம் ரவிக்கு போட்டதும் சரி, அப்புறம் படபடப்பான படப்பிடிப்பில்னு சொல்லி வந்து அந்த ஒரு எலெக்ஷன் ஃபீலு, ஒரு பார்லிமெண்ட் ஃபீலு, அதே மாதிரி தான் ஒரு சட்டசபை ஃபீலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா இருந்துச்சு. டீசர்லேயே அது இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த படம் சக்ஸஸ் ஆகணும். நிறைய ரீசன்ஸ் இருக்குது. முக்கியமான ரீசன் வந்து ஜெயம் ரவி வந்து தொடர்ந்து நிறைய ரொம்ப அழுத்தமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் இது சக்ஸஸ் ஆகணும். ரெண்டாவது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இந்த படத்தில் இருக்கார், பிரதீப் ஆண்டனி. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவும் இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணுன்றது என்னோடய விருப்பம். நல்லா வரும் நம்புகிறேன். ஓகே, இந்த டீசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ரியாக்ஷன் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.